இருந்தாங்க. ஸோ நான் வந்து சொன்னேன்ல, ஜாக்லின் வந்து ப்ரவுட் மூமெண்ட்ல ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. அது வந்துட்டு நான் சவுண்டோட ஃபோட்டோ எடுக்கும்போது பக்கத்துல நின்னுட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஏன்னா ஜாக்லினோட ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு 2வது வாட்டிக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு விட்டுட்டேன். ஸோ பக்கத்துல ஜாக் நின்னுட்டு இருந்தாங்க. நான் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது மேல போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ சவுண்டும் ஜாக்கும் ஒண்ணா தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 2 பேரும் ஒண்ணா வாக் பண்றாங்களே! தலைவி கோவா கேங் அப்படின்னு தான் கூப்பிட்டேன் நானு. சிரிச்சுட்டு இருந்தாங்க 2 பேரும். ஸோ எதுவும் சொல்லல. நான் கோவா கேங் கத்திட்டு இருந்தேன் நானு. ரயான் தான் இல்ல அப்போ. பட் ஆனா ரயான் கிட்டயும் நான் சொன்னேன். கோவா கேங்குன்னேன். ஓகே, ஓகே, ஓகே அப்டின்னாங்க. அப்டின்னு சொன்னாரு. ஸோ அதுதான் சொன்னேன்ல பாத்தீங்களா? அப்ப கூட சவுண்ட்ல ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்குறாங்க பாத்தீங்களா? அதுதாங்க அவங்க எக்ஸ்பிரஷன் குயின்ங்க அவங்க. அவங்களுக்கு அதுதான் ஏன் உங்களுக்கு எல்லாரும் அதாவது ஆடியன்ஸ்ல கேட்பாங்க. மேல ஏறி எ எ அந்த ஸ்டேஜ்ல ஏற வச்சு, உங்களுக்கு ஏன் சவுண்ட் பிடிக்குன்ற மாரி கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க இந்த மாரி வந்துட்டு எக்ஸ்பிரஷன் குயினுங்க. அதால தாங்க எனக்கு சவுண்ட பிடிக்குன்ற மாரி பேசுனாங்க எல்லாரும். ஸோ அதுவும் நடந்துச்சு. அண்ட் எனக்குன்னா எந்த ஒரு கான்ட்ரோவர்ஷியலா எதுவுமே நான் பார்த்த வரைக்கும் நடக்கல. ஈவன் தர்ஷிகா இஷ்யூ கூட ஃபன்னியா தான் போச்சு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. விஷாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த கூட கான்ட்ரோவர்ஷியலா இல்ல. எனக்கு தெரியல. இந்த யாரோ சொன்னாங்க சுனிதா சௌந்தர்யா இஷ்யூன்னு. எனக்கு தெரியலங்க. நான் இருக்கிற வரைக்கும் அது எதுவும் நடக்கல. ஸோ நான் 11:30க்கே வந்துட்டேன். நான் ஒரு 3:00 இருக்கும்னு நெனைக்கிறேன். 2ஓ 3ஓ நடக்குதுன்னு நெனைக்கிறேன் ஷூட் போச்சுன்னு. பட் நான் 11:30 இருக்கிற வரைக்கும் வெறும் இந்த ட்ரிபியூட், தீபக், ரஞ்சித், சுனிதா, முத்து இவங்க 4 பேருக்கும் செக்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் அதுதான் போயிட்டு இருந்தது. அண்ட் முத்துவோட ஃபேமிலி நல்லா இருந்தது. அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சோட வின்னர் வந்திருந்தாரு. முத்து நடுவுலயே அவரு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சோட முத்து ஆக்சுவலி வின் வின் பண்ணலையாம். ஏதோ நடுவுலயே போயிட்டாராம். ஸோ ஆனா இவரு எனக்கு இந்த பிக் பாஸ்ல வின் பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வந்து ரொம்ப நேரம் போச்சு அந்த கன்டென்ட். முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது தீபக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சஞ்சீவ் வந்திருந்தாரு. சஞ்சீவ். ஸோ விஜய் ஓட ஃப்ரெண்ட் சஞ்சீவ் வந்திருந்தாரு. ஸோ சஞ்சீவ் செம்மையா பேசினாரு. அண்ட் இன்னொருத்தர் சஞ்சுவோடயே பக்கத்துல இருப்பாரு எப்பவுமே. அவரு ஸ்ரீ அவரு வந்திருந்தாரு. தீபக்கோட ஃப்ரெண்டா. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. தீபக்கோட அ தீபா இது கான்செப்ட் மறந்துட்டேனே. தீபக்கோட வைஃப் வந்துட்டு ரயான் மாரி நடந்து காமிச்சாங்க. ரயான் கூட நடந்து காமிச்சாங்க. ரயான் எப்படி நடப்பாரோ, அதே மாரி ரயான வந்து ஸ்டேஜ்ல கூப்பிட வச்சு, ரயான் மாரி நடந்து காமிச்சாரு. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. எனக்கு கமெண்ட் நெறைய வந்துட்டே இருக்கு. எனக்கு வந்துட்டு எதுக்கு ரிப்ளை பண்றது நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் காய்ஸ். ஆ சிஸ்டர் சோஃபால பவியும் ஃபோட்டோ எடுத்தாங்களா? பேசிக்கலையா 2 பேரும்னா. நான் பார்த்த வரைக்கும் பேசிக்கல 2 பேரும். பட் ஆனா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களா? ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பட் 2 பேரும் பேசிக்கல நான் பார்த்த வரைக்கும். மேபி பேசியிருக்கலாங்க கேரவன்ல. நமக்கு தெரியாதுல்ல. நம்ம ஆடியன்ஸ் பப்ளிக்ல இருக்கும்போது அவங்க பேசிக்கல 2 பேரும் தனியா. அவரு வந்து ராணுவ வந்துட்டு இவரோட உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ரவீந்தரோட உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பவித்ரா வந்துட்டு யாரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த கார்னர்ல உட்கார்ந்தா இவங்க இந்த கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. 2 பேரும் ஆப்போசிட் சைடுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எனக்கே இந்த மட்ட சாங் அவங்க சவுண்ட் டான்ஸ் ஆடுனாங்கன்னு ஃபோட்டோ வச்சு தான் தெரியும். நான் டான்ஸ்லாம் பார்க்கல காய்ஸ். என்ட்ட டான்ஸ் எப்படி இருக்குன்னுலாம் கேட்காதீங்க. நான் பார்க்கல அது கன்டென்ட்ட. நான் 11:30க்கே வந்துட்டேன். ஸோ அதனால நான் பார்த்த வரைக்கும் வெறும் ட்ரிபியூட்டும், அந்த ஃபன்னி நாஞ்சில் விஜயனோட அந்த கலக்கப் போவது யாரு? நாஞ்சில் விஜயன் கன்டென்ட்டும், ராஜு கன்டென்ட்டும், அந்த ட்ரியோ 3 பேரும் நடந்து வர கன்டென்ட் இதெல்லாம் தான் நடந்துச்சு டோட்டலா. ஐ திங்க் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் எனக்கு. அப்புறம் கண்ணாடி கன்டென்ட். கண்ணாடில வந்துட்டு எக்ஸ்பிரஷன் குடுக்கணும். ஸோ விக்கி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. தீபக்கோட ஃப்ரெண்டு வந்து ஜாக்க ஏதோ அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். அது நீங்க இருந்தீங்களா தெரியல அந்த டைம். பட் அவங்க ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆமாமா. ஸ்ரீ வந்து அழுதேன்னு சொன்னாரு. ஸ்ரீயே அழுதுட்டேன்னாரு. ஸ்ரீ தான் அது. நான் இப்ப ஆ. சொன்னேன்ல தீபக்கோட ஃப்ரெண்டு ஸ்ரீன்னு. அவரு ம். வந்துட்டு ஜாக்லின்க்காக நம்ம எப்படிலாம் அழுதோம், ஃபீல் பண்ணோம்ல ஜாக்லின்க்காக. அதே மாரி ஆ. வந்து ஜாக்லினோட பொண்ணும் அழுதுச்சாம். ஜாக்லின் பொண்ணுன்ற பாரு. ஸ்ரீயோட பொண்ணும் அழுதுச்சாம். ஸ்ரீயும் யா. வந்து ஃபீல் பண்ணாராம். கண்ணுலருந்து தண்ணி வந்துச்சாம். நான் என் சீரியல் நடிக்கும்போது கூட நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனா ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆகும்போது நான் ஃபீல் பண்ணி அழுதேன்ற மாரி சொல்லியிருந்தாரு.
Okay, that's that. I think, guys, Jack வந்து the biggest. This is my opinion. Sorry, sizzling sound கேட்டுச்சுன்னா my stove is on. Wait, let me move away. Um, I think Jack வந்து they gave her a big shout out on the finale. It was like really, really good. நம்மளுக்கு edited version கச்சா கூட I was told by people who attended that day that this segment was brilliant, and நம்ம பார்த்ததுலயே விஜய் சொன்ன statements எல்லாம் was brilliant. So I think this they did it right. Or muted up பண்ணதுதான், and I think they also celebrated the three kind of lifetime 15 years plus Vijay TV celebrities. So I think this is good. No, அப்படி சும்மா சும்மா பண்ணிட்டு that'll look like an overdo in my opinion. I think they did it just right. And Jack வந்து instead of feeling pressure, she was enjoying. So எனக்கு ஒரே ஒரு thought என்னன்னா, I hope that there was some dance and Jack. I just enjoy Jack's graceful, cool, easy movements. அது பண்ணியிருந்தாங்கன்னா, I mean, that would have been. If that had happened, then that would have been that'll be a treat. But otherwise, நீங்கெல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா, it is. I think it is a balanced affair ன்னு தான் தோணுது எனக்கு. That's my thought. அஞ்சலி சிஸ், ஆனா ஹர்ஷி நேத்து சொன்னாங்களே ஜாக்கு ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. 2-3 பேர் ஃபேன்ஸா யாரும் ஏதோ சொன்னாங்களே, இந்த மாதிரி ஸ்ட்ராங்னு ஏதோ ஒரு ஏதோ பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நேத்து நான் கேட்டேன் நீங்க இல்ல ஹர்ஷி நான் ஸ்பேஸ்ல. 11:30 வரைக்கும் இருக்கும்போது எதுவும் நடக்கலங்க. இல்லடா, அவங்க 12:30 வரைக்கும் இருங்கன்னு சொன்னாங்க. அதுதான் நான் 11:30 வரைக்கும் தான் இருந்தேன். மேபி நான் போனதுக்கு அப்புறம் வந்து நடந்திருக்கலாம். நான் ஆனா இது ஒரு சொல்றேன் மொமெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தீபக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதான் ஸ்ரீன் ஒருத்தர் வந்து மட்டும் ஜாக்லின் போனதுக்கு நான் அழுதேன், ஃபீல் பண்ணேன், என் பொண்ணுலாம் ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னு. அதுவும் அவங்க சொன்னாங்கடா விக்கி, இதுவும் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து 3 பேர் வந்தாங்க, இன்னும் சூப்பர் ஸ்ட்ராங் ஏதோ ஒன்னு பண்ணாங்கன்னு சொன்னாங்க. Yeah, because that was the award. அதான அவார்ட் வாங்குனாங்க அவங்க. அதே மாதிரி மறுபடியும் நேத்து ஏதோ கொண்ட இடத்துலயும் அது பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அஞ்சலி ஹர்ஷி தான் சொன்னாங்க. ஆனா ஒரு மொமெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. மேபி 3 ஃபேன்ஸ் நினைக்கிறேன். 3 ஃபேன்ஸ் இல்ல யாரோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்னு சொல்லி ஜாக்கு கொடுத்தாங்க, கொண்டாட்டத்துல கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? நான் அந்த டைம்ல இல்ல. நான் இருக்கும்போது சவுண்டுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ரோஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்கலாம் வந்து ரோஸ் கொடுத்தாங்க சௌந்தர்யாக்கு. அதான்டா சவுண்டுக்கு ஒரு மொமெண்ட் சொன்னாங்க, முத்துக்கு சொன்னாங்க, ஜாக்குக்கு சொன்னாங்க, அப்புறம் சுனிதா, அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் தீபக் அண்ணா, அப்புறம் இன்னொருத்தர் யாரோ சொன்னாங்க. மொத்தம் ஒரு 8-9 மொமெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி சொன்னாங்க. ஃபைனலா ஜாக்கோடதும் சொன்னாங்க. நான் இருந்தேன் ஃபேஸ்ல. நான் அப்போ இல்ல, நான் வந்துட்டேன். மேபி நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஷூட் அந்த கண்டென்ட் நடந்திருக்கலாம். நான் இருக்க வரைக்கும் அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஏதோ டான்ஸ் இருந்துச்சு. அதுக்குள்ள இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஜாக் மொமெண்ட் ஒன்னு சொன்னாங்க, ஹர்ஷி கேட்டதான் தெரியும். ராகினி சிஸ் நீங்க இருந்தீங்கல்ல ஹர்ஷி சொல்லும் போது? ராகினி சிஸ் இருந்தாங்களே இந்த ஸ்பேஸ்ல? நான் இருந்தேன். அவங்க சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க ஆக்சுவலி எனக்கும் புரியல. அவங்ககிட்ட கேட்டு நான் அங்க கன்ஃபார்ம் பண்றேன். இல்ல ஏதோ அந்த மாதிரி தான் சொன்னாங்க. மொமெண்ட் யாரோ கேட்டாங்க, BB8 கேட்டாருன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு வந்து சொன்னாங்க. ஹலோ விஜய் டிவி வந்து ஹலோ I mean, all good. I said ரொம்ப சீக்ரெட்ஸ்லாம் ரிவீல் பண்ணாதீங்க so we can enjoy the நேத்து show. ஹர்ஷி வந்து நிறைய சொன்னாங்க. ராகினி சிஸ் வந்து நடுவுல பிரேக் பண்ணிட்டாங்க, போதும்னு சொல்லிட்டு ஹர்ஷி ஸ்டாப் பண்ணிட்டாங்க நேத்து. Okay, good. ஏன்னா நான் கூட ஃபுல்லா சொல்ல விருப்பப்படல, நிறைய நடந்துச்சு. எனக்கும் மறந்தும் போயிடுச்சு டு பி ஆனஸ்ட் கைஸ். ஏன்னா நான் டயர்ட்ல வந்துட்டு ரொம்ப நேரம் எனக்கும் EVP ஃபிலிம் சிட்டியோட எனக்கும் என் இடத்துக்கும் ரொம்ப தூரம். ஸோ டிராவல் பண்ணி வந்து தூங்கிட்டேன். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டேன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் டு யூ கைஸ். நான் டைட்டில் பார்த்தா தெரியும், மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் ஆஃப் த ஸ்க்ரீன் என்ன நடந்துச்சு வேணா சொல்றேன், பட் ஆன் த ஸ்க்ரீன் நிறைய நடந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்னொன்னா பாயிண்டா சொல்லல நானு. என்ஜாயிங் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சா விக்கி? எப்படி இருந்துச்சு? ஓகேவா? அண்ட் சோஃபா கேங் கூட இருந்துச்சுங்க. சோஃபா கேங் யாரோ கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, அந்த கண்டென்ட்டுமே இருந்தது. அதாவது ஆன்லைன் இதுல இல்ல, அதாவது எப்படி சொல்றது, ஷூட்ல இல்ல, நான் சொல்ல ஆஃப் த ஸ்கிரீன்ல இருந்துச்சு, ஆன் ஸ்கிரீன்ல இல்ல. யாரோ ஒரே ஒருத்தர் மட்டும் சோஃபா கேங் மட்டும் பிரியங்கா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், சோஃபா கேங்ன்ட்டு. ஸோ அதுதான் நடந்தது. பட் ஆஃப் த ஸ்கிரீன் தான் நிறைய நடந்துச்சு. சோஃபா கேங் தீபக் முத்து தனியா, மஞ்சரி ஜாக்லின் தனியா. பட் ஒன்னா ஒரு வாட்டிக்கு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, நான் பார்க்கல சோஃபா கேங்ல. பட் ஆனா கோவா கேங் நிறைய இருந்துச்சு गाइस.
கோவா கேங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோவா கேங் தான் வந்துட்டு அங்க பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க 3 பேரும் தான். அண்ட் ஹர்ஷித், விஷால், அப்புறம் வேற யாரு? சத்யா, ஜெஃப்ரி, அப்புறம் இவங்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கும்போது தனியா நம்போ என் ஐஸ்லாம் வந்து நடுவுல இவங்க 5 பேர் எடுத்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ். ஹர்ஷி, விஷால், அப்புறம் ஜெஃப்ரி, சத்யாலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, என் கண்ணு நடுவுல போகாம கார்னர்ல ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா, ரயான் இவங்க 3 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க கண்டது தான் என் கண்ணு போச்சு. அண்ட் நெறைய விஷால், ஹர்ஷி அன்ஷிதாவோட நான் அசின்னு சொல்றாங்க எல்லாரும். ஸோ அந்த கன்டென்ட்டும் நடந்துச்சு. ஸோ கியூட்டா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. ஸோ அவங்க ஃபேன்ஸ் கூட நெறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. நீங்க சுனிதாவோட போட்டோ எடுக்கலையாடா? No, I already talked to her. When I start, I asked her to photo, but she said no. நான் வந்துட்டு அப்புறம் கடைசியா எடுத்துக்கிறேன். பட் நான் கடைசி வரைக்கும் ஷூட்ல இல்லல்ல. நான் வந்துட்டேன்ல. Got So it, got it. so I can't take with her. But ஆனா சுனிதா ஆல்சோ ஸ்வீட். நான் அவங்ககிட்ட சொன்ன ஒரு கவிதை வேற சொல்லிட்டு இருந்தாங்க. கவிதை சொன்னாங்க That's சாட்டர்டே. that's what she's and her Kavita is. அண்ட் அவங்களோட ட்ரிபியூட் கூட நல்லா இருந்தது. அவங்க ட்ரிபியூட்ல கூட வந்துட்டு ஏவிலாம் போடும்போது எப்படி வந்து இன்னொரு தமிழே என் தாய்மொழியா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற மொழியா இருந்தாலும் தமிழ் மொழிய தாய்மொழியா எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கியூட்டா சுனிதாக்கு ஒரு ஏவி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. சுனிதா அழுதுட்டாங்க. ஸோ யார் ஒரே ஒருத்தர் மட்டும் அழுதாங்க இந்த பிபி கொண்டாட்டத்துல, அது சுனிதா மட்டும் தான். ஸோ அந்த ஒரு கன்டென்ட் மட்டும் கியூட்டா இருந்துச்சு. ஏன்னா சுனிதாக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைச்சே ஆகணும். ஏன்னா ஆப்வியஸ்லி பிக் பாஸ்ல வந்து சுனிதாக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் சுனிதாக்கு வந்து குக் வித் கோமாளியால தான் நிறைய ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அத பத்திலாம் கூட குக் வித் கோமாளி பத்திலாம் கூட பேசியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு எனக்கு டான்ஸ் தான் எல்லாமே. பட் ஆனா நான் வந்து இந்த காமெடிக்குள்ள வந்தேன். எனக்கு இதுல அத நான் எல்லாம் ஃபுல்லாத்தையும் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா எல்லாரும் வந்து டிவில என்ஜாய் பண்ணுங்க. பட் ஆஃப் த ஸ்க்ரீன் என்னலாம் நடந்துச்சுன்னு வேணா நான் சொல்றேன் முக்காவாசி என்னலாம். ஐ நோ தட். ஏன்னா எனக்கு கூட டிஎம் வந்து நான் ஃபோட்டோ போட்ட அடுத்த செகண்டே ஒரு 4, 5 விஷால் ஃபேன், ஜாக் ஃபேன், சவுண்ட் ஃபேன் எனக்கு வந்து எல்லாம் டைவர்ஸா ஒரு குரூப்பே வந்துட்டு டிஎம் பண்ணியிருந்தது. "என்னக்கா நடந்துச்சு சொல்லுங்கக்கா" அப்படின்ட்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஹோப் அ அ நான் இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. இன்னொரு ஸ்பேஸ்ல வந்து ஜெஃப்ரி வந்து பீப்பிள்கிட்டே ரொம்ப ஆட்டிடியூடா இருந்தான்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஐயோ! நான் எனக்கு பிபி கொண்டாட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் போடும்போதே, அ ஜெஃப்ரி எனக்கு ஆமாங்க. அது நான் 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 ஸ்பேஸ் போடும்போதே நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த கண்டஸ்டன்ட்ஸ் பத்தி நெகட்டிவா சொல்லக்கூடாதுன்னு தான் வச்சிருந்தேன். பட் ஆனா சத்யா, ஜெஃப்ரி வந்துட்டு ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேருமே. பட் ஆனா சத்யா கூட ஓகே. சத்யா கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. பட் ஜெஃப்ரி கொஞ்சம் ஆட்டிட்யூடா தான் இருந்தாரு. கரெக்ட் தான். அது என்னமோ உண்மதான். ஐ அந்த டோன்ட் நோ. விஜய் டிவி வந்து ஜாக் கிட்ட வந்து மாற்றாந்தாய் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? ஏன்னா 1 ஹவர்லயும் வந்து நெகட்டிவா காட்டுனாங்க. அப்புறம் இந்த நிறைய மூமெண்ட்ஸும் இல்லன்னு சொல்றீங்க. அது செட்லயும் அப்படி தெரிஞ்சுதா? ஈவன் தீபக் ஆல்சோ செட் தட் ஆன் த செட். என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் செக்மெண்ட் ம். இருக்கு. எனக்கு ஒரு செக்மெண்ட் இல்லன்னு ஃபீல் பண்ணன்ற மாரி ஜாக்லின் சொன்னதா தீபக் ஃபன்னிலி செட் இட். ஓகே ஃபன்னியா ஓ! ஓகேவா? ஓகே, ஓகே. சிரிச்சுட்டே சொன்னாரு. ஓகே. ம். பட் ஆனா தீபக்கோட இது வந்து நெறைய இருந்துச்சு. அதாவது தீபக் தான் பவர்ஃபுல்லா இருந்தாரு. மைக் வாங்கி பேசுறது, கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட பேசுறது, அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட பேசுறது. ஆ ம். ஜாக்லின் கொஞ்சம் ஷையா இருந்தாங்க. பட் ஆனா சொன்ன மாரி ஜெஃப்ரி மூ அ பார்க்கவே மாட்டாரு ஆடியன்ஸ் பக்கம் கூட. அவர் மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸ பார்த்து இன்டராக்டிவா இருந்தாங்க. எஸ்பெஷலி ராணவ் அண்ட் முத்து. இவங்க 2 பேரும் ரொம்ப ஆக்ட் அ அ அ ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப இன்டராக்டிவா இருந்தாங்க ஆடியன்ஸ் கிட்ட. பட் ஜெஃப்ரி இவங்கலாம் வந்து அருண் கூட சாப்பிட்டீங்களாலாம் கேட்டாரு எங்ககிட்ட. ஸோ அருண் கூட நல்லா இருந்தது. நல்லா பேசினாரு. ஆனா இப்ப ஜாக் வந்து திருப்பியும் விஜய் டிவில விஜய் வரதுக்கு பாசிபிள் இருக்கா? ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். சோ இதுல விஜய் வரதுக்கு சான்ஸ் இருக்கா விஜய் டிவில? ஏங்க அவரு ஜாக்லின் விஜய் டிவியே கலாய்க்கிறாங்கங்க ஆக்சுவலி தைரியமா. இல்ல விஜய் டிவி பீப்புள்ஸ் எப்பவுமே கலாய்ச்சிப்பாங்க அவங்க டிவி ஏன்னா சம்பளம் கம்மியா தராங்க இப்படிலாம் பேசிப்பாங்க தான். பாலா கூட கவுண்டர் கொடுத்துருவான் டக் டக் டக்னு. அந்த மாதிரி விஜய் டிவி பீப்புள்ஸ் அவங்களே கலாய்ச்சிப்பாங்க தான் எப்பயுமே. இல்ல இனிமேல் அது விஜயவா வந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பாக்குறதுக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரியல. எனக்கு குடுக்கணும். பட் ஆனா எனக்கு என்னன்னா, ஜாக் அண்ட் ஜில்லே போணும். எனக்கு அவங்க யூடியூப் சேனல்ல பார்த்தா கூட எனக்கு ஐ அம் ஓகே. பட் அவங்க மூவிஸ் தான் நடிக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ. பட் விஜய் டிவில வந்து அவங்க பண்ணாலும், சீரியல்ஸ் பண்ணாலும், ஆங்கரிங் பண்ணாலும் அது இட்ஸ் ஹர் விஷ். ஐ திங்க் அவங்க பிஸி ஆயிட்டாங்க மூவிஸ்ல எல்லாத்துலயுமே.
ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர். அப்ப தேங்க் யூ சோ மச். ஏன்னா பிக் பாஸ் வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு ஐ திங்க் பிரியங்கா தவிர்த்து மத்த எல்லாருமே ஓரளவுக்கு சினிமால போயிட்டாங்க. பிரியங்கா தான் விஜய் டிவிலயே வந்து ஆங்கரிங் பண்ணிட்டே இருக்காங்க. பிக் பாஸ் பண்ணி முடிச்சும். பட் மத்தவங்க எல்லாம் ஒரு சினிமால நடிக்கிறது. ஸோ லாஸ்லியா பார்த்திருப்பீங்க. அப்புறம் கவின், அப்புறம் வேற யாரு? ஹரிஷ். ஸோ ஹரிஷ் கல்யாண் இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்கல்ல சினிமால. ஸோ பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு யாருமே அ போ நீங்க சொன்ன அந்த ரூட் எடுக்கல. பட் ஆனா பார்க்கலாம். அவங்க விஜய் டிவில வந்தாலும் நல்லா தாங்க இருக்கும். பட் லெட்ஸ் சி. பட் ஆனா ஒரு கன்டென்ட் சொல்ல மாட்டேன். ஜாக் கன்டென்ட். கலக்க போவது யார்ல வந்துட்டு செம்மையா ராஜு தான் சொல்லியிருந்தாரு இத. கலக்க போவது யார்ல வந்து செம்ம ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இதுவா கலாய்ச்சாலும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கன்டென்ட் குடுப்பாங்க. நாங்க வந்து ஜாக்லினையும், ரக்ஷனையும் கலாய்ச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க கிட்ட நாங்க கன்டென்ட்குள்ளயே போவோம். அப்படின்னு சொல்லி ஜாக்லின் பத்தி பெருமையா பேசியிருந்தார் ராஜு. ஆக்சுவலி ஈவன் ராஜுவோட கன்டென்ட்டே வந்து ரோஸ்ட் பண்றதுதான். ஆனா ஜாக்லின் கிட்ட வரும்போது ரோஸ்ட் பண்ணல. ஜாக்லின் கிட்டயும் ரவீந்தர் கிட்டயும் ரோஸ்ட் பண்ணல. ஏன் ரவீந்தர் கிட்ட ரோஸ்ட் பண்ணலன்னா, ஒரு ப்ரொடியூசர்ன்றதால. அதாவது அவர் வச்சு தானே ராஜு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவா நடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்சது வந்து ராஜு வந்துட்டு ரவீந்தரோட ப்ரொடக்ஷன்ல தானே. ஸோ அதெல்லாம் நான் ரோஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணல. பட் ஜாக்லின் கிட்ட பண்ணும்போது பண்ணல. ரோஸ்ட் பண்ணல ஜாக்லின். எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க ராஜு. ஆப்வியஸ்லி ராஜுவோட ஸ்டைல்ல வந்துட்டு அவர் வந்து வர்ஷினிய கலாய்ச்சிட்டு இருந்தாரு அந்த மாரி. ஸோ நீங்க ஷோ பார்க்கும்போது புரியும். லெக்ஸா வந்திருக்கீங்க. ஹலோ லெக்ஸா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருந்துச்சு உங்க பேபி கொண்டாட்டமோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? செமையா இருந்துச்சுங்க. ஓகே, செமையா ஓகே. இருந்தது. எனக்கு ஓ பிடிச்சிருந்தது. கீழ யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆ, எனி ஜாக் மூவ்மெண்ட்ன்னு கேட்டிருக்காங்க. அது ஆ. நெறையவே இருந்துச்சு. ஜாக் அத் கன்டென்ட் தாங்க இருந்தது. அதே மாதிரி எனக்கு வந்து ராயா கன்டென்ட் இருந்துச்சான்னு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்துச்சா ரயான் சௌந்தர்யா? ஐயோ! ரயான் சௌந்தர்யா தாங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஓ 2 மை பேரும் காட்! ட்வின்ஸ் ஓ மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் மாறி மாறி. ஓ ஓ மை காட்! ஓகே, ஓகே. சீட்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? அத ஷேர் பண்ண உங்களுக்கு அலோவ்ட் இருக்கா? எப்படி உட்கார்ந்துருந்தாங்க எல்லாரும் அந்த அதுதான் மாதிரி? அதுதான். ஜாக்லின் வந்து மஞ்சரி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஓகே. அண்ட் ரயான் வந்துட்டு சௌந்தர்யா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஓகே. ராணா வந்துட்டு ரவீந்தர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆ, விஷால் வந்துட்டு அருண் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆ. ஐ திங்க் தர்ஷிகா வந்து சுனிதா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. பவி? பவி வந்துட்டு பக்கத்துல யாருன்னு மறந்துருச்சு எனக்கு. பட் யாரோ சரி. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அப்புறம் சவுண்டுக்கான செக்மெண்ட், மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சா? ஆ நான் நான் சௌந்தர்யா கிட்ட போய் பூவே குடுத்துட்டு வந்தேங்க. ஒ அதாவது ஸ்டேஜ்ல போயிட்டு. அப்படியா? உங்க ட்ரெஸ் கலர் சொன்னீங்கன்னா, டிவில வரப்ப நோட்டீஸ் பண்ணுவோம். ஆ நான் நான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கண்ணாடி அந்த போட்டுக்கிட்டேன். ஃபோட்டோல ராணவ் பக்கத்துல இருந்தீங்களே, அந்த ட்ரெஸ் தானே? அந்த ட்ரெஸ் தான். சரி. ஸோ ஓகே, ஓகே. நான் ஒரு பூ குடுத்துருப்பேன். நான் மைக் வாங்கியும் பேசிட்டேன் சௌந்தர்யா கிட்ட. ஓகே, ஸ்டேஜ்ல ஓகே, வந்து ஓகே. சொன்னேன். இது மாரி அந்த ஜாம் மூவ்மெண்ட் இருக்குல்ல. ஜாம் சாப்பிட்டுக்கிட்டு ஆ, ஒரு ரியாக்ஷன் குடுப்பாங்க பார்த்தீங்களா? ஆ. அத நான் சொன்னேன். அவங்களுக்கு எப்படி தெரியுமா? ஷாக் ஆயிட்டாங்க. இதெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. அப்படி கேட்கறாங்க. அப்படியே வந்து வாய பொளந்துட்டு கேட்கறாங்க. நான் சொல்றேன், "ஜாம் ஓ! மூவ்மெண்ட் வச்சு நீங்க ஜாமா?" அப்படின்ற மாரி ரியாக்ஷன் குடுத்தாங்க என்ட்ட. ஆ. அப்புறம் எல்லாரோட டான்ஸ்லாம் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நான் டான்ஸ் மூவ்மெண்ட்க்கு பார்க்கலங்க. நான் வந்துட்டேன். நான் 11:30க்கு வந்துட்டேன். ஸோ அப்புறம் நான் இருக்கிற வரைக்கும் ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆ, அப்புறம் நாஞ்சில் விஜயன் விஷு ஆ. அந்த கன்டென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜு கன்டென்ட். அதுக்கப்புறம் ட்ரியோ 3 பேரும் நடந்து ஸ்லோ மோஷன்ல நடந்து வர கன்டென்ட். இதுதான் நடந்துச்சு. ஓகே, ஓகே. எந்தெந்த பேரா நடந்து வந்தாங்க? விஷாலு, தர்ஷா அண்ட் ரியா 3 பேரும் வந்தாங்கன்னு இப்போ ஒரு வீடியோ பாப்புலரா வைரல் ஆமாமா. ஆயிட்டு இருக்கு. ஆமாங்க. அந்த அது அது அதோட நீங்க இன்னொரு காமெடி பார்க்கணும். எனக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னன்னா ரஞ்சித்தோட ஜாக்லின் அண்ட் அய்யய்யோ! தர்ஷிகா. அய்யய்யோ! ஏங்க வேற பேர் பண்ண ஆளே கிடைக்கலையா? நான் வந்து உடைஞ்சுட்டேங்க. அந்த பாட்டு என்ன தெரியுமா பாட்டு போட்டாங்க? ஆ. ஐ லவ் யூ டூ 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 ஐயோ! டூ டூ அந்த பாட்டு போட்டு. அப்புறம் முத்துவோட யார் வந்தாங்க? முத்தோட சாச்சனா, தீபக் நெனைக்கிறேன். இல்ல சாச்சனா அண்ட் இன்னொருத்தவங்க எனக்கு தெரியல மறந்து போயிடுச்சு. சரி. சாச்சனா அண்ட் இன்னொருத்தவங்க மறந்துருச்சு. தீபக்கோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் தீபக் தான் நடந்து வந்தாரு. ஆ, தீபக் அண்ட் சுனிதா ஆ. அண்ட் பவி ஐ திங்க் சோ. ஓகே. தென் ரயான், ஜெஃப் சவுண்டு. ரயான், ஜெஃப் சவுண்ட் அவங்க 3 பேரும். எனக்கு பிரிச்சு விட்டாங்க கோவா கேங்க அங்க. ஆ, அந்த இடத்துல ஜெஃப்ப மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி ஜாக் வந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். ஒண்ணா தாங்க இருந்தாங்க. சோஃபா கேங்குன்ற பாரு. கோவா கேங் ஒண்ணா தான் உட்கார்ந்துட்டு அதாவது டெக்னிக்கலி என்னன்னா ஆ, 2 சீட் இருக்கும்.
ஓகே. பக்கத்துல வந்துட்டு ரயான் பக்கத்துல ஜாக்லின் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா சவுந்தர்யா இந்த சைடு, ஜாக்லின் அந்த சைடு. ஓகே. ஆனா ஒரு 2 சீட் முடிஞ்சிருது. இந்த சீட் கன்டின்யூ ஆறப்ப மஞ்சரி. கண்டினியூ ஆகுது. ஆமா. அந்த ஓகே. ஒரே சீட்ல 2 பேர் உட்கார்ந்திருப்பாங்க பாத்தீங்களா? ஆ. அந்த மாரி சீட் தான். ஆனா பக்கத்து சீட்ல ஜாக்லின் உட்கார்ந்திருந்தாங்க. ஆன் ஸ்கிரீன்ல கோவா கேங்குன்னு இந்த இடத்துலயும் ஒரு குட்டி செக்மெண்ட் கூட நடக்கலையா? சீ அத நான் பாக்குற வரைக்கும் நடக்கலங்க. ஓ. அவங்க வந்து ட்ரிபியூட் மாரி தான். அஞ்சலி சொன்ன மாரி ட்ரிபியூட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் ஓ. கூப்பிட்டு வச்சு. ஓகே, ஓகே. பட் ஆஃப் சீன் ஃபுல்லா கோவா கேங் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. ரயானும், ஜாக்லின், சௌந்தர்யா வந்துட்டு ஆ 3 பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ட்ரியோ வீடியோஸ் எடுத்துட்டு பவர்ஃபுல். இருந்தாங்க. ஆ. அவங்க போஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டாங்களா? நம்ம நெட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாமா? அதுதான் நான் வெயிட் பண்றேங்க. நான் இதுவரைக்கும் பிபி கொண்டாட்டத்துல எடுத்த ஒரு ஃபோட்டோ கூட அவங்க அப்லோட் பண்ணல. பட் ஆனா வெளிய அவங்க 2 மேபி. பேரும் 3 பேரும் ஒண்ணா போயிருக்காங்க போல எங்கேயோ. அத மட்டும் எடுத்து போட்டுருக்காங்க வீடியோவா. ஆ. அப்புறம் அந்த ஐஸ் மீட் அந்த வீடியோலாம் மறக்க முடியுமாங்க? இல்ல விக்னேஷ், சோஃபா நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். முத்து, தீபக் ஒண்ணா உட்கார்ந்திருந்தாங்க. மஞ்சரி, ஜாக்லின் ஒண்ணா உட்கார்ந்திருந்தாங்க. சோ அது நல்லா இருந்துச்சு பார்க்க. ஓகே, ஓகேங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க. நாங்க வெயிட் பண்ணி லிசன் பண்றேன். தேங்க் யூ. இட்ஸ் ஓகே சார். தேங்க் யூ. ஸோ நான் அதான் என்ஜாய் பண்ணுங்க. பிபி கொண்டாட்டம் நல்லா தான் இருக்கும். பட் இது எப்படின்னா விஜய் டிவி ஸ்டைல்ல வந்து ட்ரிபியூட் மாரி தான். தீபக் ஒரு ட்ரிபியூட், சுனிதாக்கு, ரஞ்சித்க்கு. ரஞ்சித் உண்மையா சொன்னீங்கன்னா ரஞ்சித் பாட்டு நல்லா இருந்துச்சு. ரஞ்சித்தோட வைஃப் வந்திருந்தாங்க. ஸோ ரஞ்சித்தோட சன் பத்திலாம் பேசியிருந்தாங்க. ஸோ எப்படி எனக்கு வந்துட்டு லெக்ஸா சொல்லுங்க. அருணோட பேர் வந்திருந்தாங்களா? அர்ச்சனா வரலைங்க. வரலையா? வேற யாரோட பேர் மட்டும் வரல. ரஞ்சித்தோட பேர் மட்டும் தான் வந்திருந்தாங்க. ரஞ்சித், தீபக். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஸோ தீபக்கோட வைஃப் வந்திருந்தாங்க. அண்ட் சுனிதாக்கு வந்துட்டு சுனிதாவோட சந்தோஷ் வந்திருந்தாரு. அப்புறம் அ சுனிதாவோட டான்ஸ் ஆடிட்டு இருந்த அவங்க பேர் மறந்து போச்சு அவங்க. ஆ. அண்ட் சுனிதாவோட இன்னொரு ஃப்ரெண்ட் 3 பேர் வந்திருந்தாங்க. ஓகே, ஓகே. ஆக்சுவலி சுனிதாவே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நான் என் தங்கச்சி தான் வருவான்னு நெனச்சுட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. அவங்க அதான் விஜய் டிவில எப்பவுமே அவங்க தங்கச்சி மட்டும் தான் எப்போதாவது கூப்பிட்டுட்டே இருப்பாங்கல்ல. சுனிதாவோட தங்கச்சி மட்டும் தான். அது ஸோ அதெல்லாம் சுனிதாவே சொல்லிட்டாங்க ஸ்டேஜ்ல. இந்த மாரி வந்துட்டு என் தங்கச்சி தான் வரா போடுறான்னு நெனச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு பாக்க. ஸோ ஆஃப்லைன்ல நெறைய கோவா கேங் கன்டென்ட் இருந்துச்சு. நான் சொன்ன மாரி ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ரயான் முதல்ல போன ஜாக்லினோட கேரவன் தான் போய் பேசிட்டு வந்தாரு. ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப புடிச்சிருந்தது ஜாக்லின். அண்ட் ஜாக் மூவ் கன்டென்ட் நான் அதான் சொன்னேனே, வந்த உடனே ஜாக்லின், முத்துக்குமரன் தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் உள்ள என்டர் ஆகும்போது முத்துக்குமரனோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜாக்லின ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது முத்துக்குமரன் கிட்ட தான் மீட் பண்ணேன். ஸோ அதுதான் ஜாக் மூவ் கன்டென்ட். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் இட். ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேளுங்க. எண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நெறைய ஷிப்பர்ஸ் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஷிப் பண்றவங்க பீப்பிள் நெறைய பேர் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். I think all good. Wigs எல்லாரும் it's working day tomorrow. So I think நீங்க record பண்ணிருக்கீங்க. You have given all the details. So கேக்குறவங்க you can they can listen to the recording and I think we can wrap it up. பூர்ணிமா அட்வைஸ் பண்ணுங்க. அவங்க போயிட்டு பேசிட்டு மட்டும் எண்ட் பண்ணிக்கலாம். Yeah, we'll end it up with Purnima. ஜாக்கு நீங்க மாலை எதுவும் போட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு. நான் இருக்கிற வரைக்கும் அது இல்லங்க. நடக்கலங்க. நான் நெறைய பேர் சொன்னாங்க. ஜாக்லின் கன்டென்ட் வந்து நான் போனதுக்கு அப்புறம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நான் சௌந்தர்யாக்கு தாங்க பூ குடுத்தேன். ரெட் ரோஸ் குடுத்தேன். ஏங்க ஜாக்லின் கொடுக்கலையா? இல்ல நான் இருக்கிற வரைக்கும் சௌந்தர்யா கன்டென்ட் தாங்க. நான் கடைசியா போகும்போது சௌந்தர்யாக்கு தான் கன்டென்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ சௌந்தர்யா கிட்ட பூ, ரெட் ரோஸ் குடுத்தேன். ஜாக்லின் கன்டென்ட் நடக்கும்போது நான் செட்ல இல்லங்க. எனக்கு தெரியல எனக்கு உண்மையாவே. எனக்கு அதாவது தெரிஞ்சா சொல்லலாம். தெரியாததெல்லாம் சொல்ல முடியாதுல்ல என்னால. கரெக்ட் தான். சரி, ஓகே. ஸோ மாலை சரி, போட்டாங்கல்ல, அது யார் சொன்னது இது? ஏதோ ஒரு யூடியூப்ல ஒரு ரிவ்யூவர் போட்டிருந்தாரு. அப்படின்னா நான் இருந்திருக்கலாம் போல இருக்கே. அப்ப ஹோல் டேவும் ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே.
தெரியல. அதுவும் நமக்கு உண்மையா பொய்யா கட்டு வருமா? அது தெரியாதுல்ல. நான் இருந்த வரைக்கும் ஜாக்லினுக்கு பெருசா கன்டென்ட் பண்ணல காய்ஸ். அதுதான் உண்மை. பட் ஆனா பேசினவங்கலாம் வந்துட்டு ஹர்ஷி சொன்ன மாரி தீபக்கோட ஃப்ரெண்டு பேசியிருந்தாங்க ஜாக்லின் பத்தி. "ஏம்மா நீ நடுவுலயே வந்திருக்கலாமேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அழுதேன். நீங்க ஜாக்லினை விட்டு ஆகும்போது நான் அழுதேன் அப்படின்லாம் ஸ்ரீ சொல்லியிருந்தாரு. அந்த கன்டென்ட் நடந்துச்சு. அண்ட் ராஜு வந்து நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன் ஜாக்லின். அண்ட் அந்த கலக்கப்போது யார் கன்டென்ட்ல வந்துட்டு நான் ஜாக்லினை வந்து கலாய்ப்பேன். ஸோ ஜாக்லின் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹோஸ்ட் அவங்க தானே வந்துட்டு ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் ரக்ஷன் தான். ஸோ அப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாரி நாங்க ஜாக்லின் ரக்ஷனை கலாய்ச்சிட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளேயே போவோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஜாக்லின பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கன்டென்ட்லாம் தான் இருந்துச்சு. அண்ட் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ரெக்கார்டிங்ஸ் கேளுங்க அஞ்சலி சாரி. ஸோ அண்ட் எல்லாத்தையும் நான் ரிவீல் பண்ண விரும்பல. நான் பார்த்த வரைக்கும் ஆஃப்லைன்ல இருந்தது, ஆன்லைன்ல இருந்தது. ஆஃப்லைன்ல அண்ட் ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடந்துச்சுலாம் சொல்லிட்டேன். அண்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. பிபி கொண்டாட்டம். ஐ என்ஜாய்ட் இட். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ பூர்ணிமா. தேங்க்யூ. எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் கேளுங்க. எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. ஸோ ஏதாவது தப்பா எந்த ஃபேண்டமையும் நான் அஃபெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படல. ஸோ ஐ செட் எவ்ரிதிங். ஈவன் யாரோ ஒருத்தங்க ஜெஃப்ரி பத்தி சொல்ல வந்தாங்க. அது கூட நான் ஜெஃப்ரி ஆட்டிடியூட் காமிச்சாருன்னா இருந்துச்சு. பட் ஆனா ஐ டோன்ட் வாண்ட் எனி நெகட்டிவ் டு எனி கண்டஸ்டன்ட். represent to any fandom. I don't want any negativity to anybody. So அதால வந்துட்டு I said everything in a good note. ஈவன் எனக்கு பிடிக்காத ஒரு கண்டஸ்டண்டா இருந்தாலும் நான் நல்லதே அவங்களுக்கு நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு, ஈவன் பிபி கொண்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் இருக்கு. ஐ திங்க் எவ்ரி ஒன் கேம் டு பிக் பாஸ் ஃபார் their கெரியர். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் அந்த கண்டஸ்டன்ட் அந்த 23 பேருமே 24 பேருமே hope they achieved everything in their life. ஸோ அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஐ என்ஜாய்ட் எவ்ரி சிங்கிள் ஆஃப் த மூமெண்ட். ஒன் ஆஃப் தி டாக்ஸிக் லெஸ் சீசன்னா அது சீசன் 8 தான். ஸோ ஐ என்ஜாய் த சீசன் 8. பிபி கொண்டாட்டமும் அதே மாதிரி டாக்ஸிக் இல்லாம ஒரு மாதிரி ஃபன்னியா ஸ்மூத்தா போச்சு. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. பூர்ணிமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல அது ஆக்சுவலி ஓகே பக்னு ஓகே நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு. அது ஹேண்ட் ரைஸ் முன்னாடி பண்ணது அப்படி காமிக்குது. ஓகே 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 கைஸ். Vigneshwari, thank you so much, Da. You did a really nice, gave us a nice, a preview to the show, and you're so sweet. And you said it in a beautiful way. And yeah, no, we have moved on. We enjoyed Jack's journey. We will continue to support Jack. So we will, and you never know, they might all do some movie, பண்ணுவாங்க. We'll just support. And thank you again, Vigneshwari dear, for doing this. Thank you, And Vigneshwari. it's okay. Good Thank night you. Thank in you. the other side of the hemisphere. Bye, guys. தேங்க்யூ தேங்க்யூ. பாய் பாய் காய்ஸ். அண்ட் எல்லாமே நல்லதே நடந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. எந்த கண்டஸ்டன்ட் மாதிரியும் வெறுப்பு எனக்கு எதுவுமே இல்லை. ஐ லைக் Oh, எவ்ரிபடி வாஸ் நைஸ். எல்லாருமே செம்ம ஸ்வீட்டா இருந்தாங்க. ஸோ எல்லாரோட காஸ்டியூம்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஜாக்லின் காஸ்டியூம் சௌந்தர்யா காஸ்டியூம் அது ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்க ரெண்டு பேருமே. நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெஷலி ஜாக்லினோட காஸ்டியூம் வந்துட்டு ஆ, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அந்த ரெட் கலர் வித் பிளாக் போட்டிருந்தாங்க. நான் அப்புறம் எனக்கு மேட்சிங்கா இருக்காங்களே அவங்களும் அப்படின்ட்டு. ஆ, நல்லா இருந்துச்சு. கியூட்டா இருந்துச்சு. நீங்க 3 பேரோட எடுத்திருந்த செல்ஃபீஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. பாய் கைஸ். ராகினி பாய், அலெக்சா பாய், எல்லாருக்கும் பாய். ஜெயா, சிவகுமார், பாய் Take care. சிட்னஸ். விக்னேஸ்வரி. குட் நைட். நல்லா Take care. பேசுனீங்க. பர்ஃபெக்ட்டா எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவுதான் சொன்னீங்க. அண்ட் எனக்கு எல்லாமே எனக்கு விஷால், அருண் அண்ட் அர்ணவ் எல்லாருமே, ராணவ், ரயான் எல்லாருமே பிடிச்சிருந்தது. ஐ லைக் எவ்ரி சிங்கிள் ஆஃப் தெம். ஸோ ரெக்கார்டிங்ஸ் கேட்டுக்கோங்க. இஃப் ஐ சேட் எனிதிங் ராங் ஐ எம் சாரி. பட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய்ட் த ஸ்பேஸ். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.